ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை 2 மணி. இறுதியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல பதிவிட்ட பதிவுதான் இது. செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி. அவர் கொடுத்திருக்கின்ற காலக்கேடு அல்லது அவர் குறித்திருக்கிற நேரம். இந்த நேரம் ஈரானுடைய 8 மணி. இரவு 8 மணி வருகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு திங்கட்கிழமை, நாளைக்கு. இந்த நேரத்துக்குள்ள ஹோர்முஸ் கால்வாயை திறக்கல் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்றத இந்த பதிவுக்கு முதல் பதிவில குறிப்பிட்டிருந்தாரு. அந்த பதிவு தான் இப்ப பெரிய அளவா பேசப்படுது, பெரிய விமர்சனங்களுக்குள்ளாக இருக்கிறது. பலருடைய கருத்துக்கள் அது தொடர்பாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த நேரம் குறித்த ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த பதிவுகள் ரெண்டுமே இப்ப பெரிய அளவாக இப்பொழுது இருக்கின்ற மத்திய கிழக்கினுடைய இந்த போரை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது என்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டு இப்ப முன்வைக்கப்படுது. பெரிய பதட்டத்தை உண்மையிலேயே ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட காலக்கேட்டிலிருந்து இப்பொழுது நேரத்தையும் குறித்திருக்காரு. இந்த நேரத்துக்குள்ள ஹோர்முஸ் கால்வாய், குறிப்பா இந்த யுத்தம் நிறைவுக்குள்ள கொண்டு வரதுக்கான பெரிய ஒரு கேள்வி அல்லது பெரிய ஒரு பேசுபொருள் அல்லது பெரிய ஒரு நிலைப்பாடு, அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா இந்த ஹோர்முஸ் கால்வாயை திறக்கப்பட வேண்டும் என்பதான். ஆனா இந்த போர் ஆரம்பிக்கப்படும் போது இந்த ஹோர்முஸ் கால்வாய்க்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கல. ஆனா இப்ப அதுதான் மிக முக்கியமான பெரிய ஒரு பேசுபொருள் அல்லது அதுதான் முக்கியமானதாகவே இருக்கு. அதை திறக்கிறதுக்காக தான் இந்த போர் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேறு, நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வேறு, ஆனால் இப்ப வேறு ஏதோ திசையில் இருக்கு. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த நாட்கள்ல அல்லது இதுக்கு முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு முதல்ல அவருடைய அறிக்கைகள்லையும் அவங்களுடைய நிலைப்பாடும் அவங்களுடைய தாக்குதல் இலக்குகளும் எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஆயுத களஞ்சியங்கள், ஏவுகணை களஞ்சியங்கள், வான்பரப்பு தாக்குதல்கள், இந்த மாதிரி இராணுவ தளங்களை குறிப்பாக மையப்படுத்தி தான் இந்த தாக்குதல்கள் இருந்தது. நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சமூக வலைதள பதிவுல மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள், இது எல்லாமே உங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இப்போ தெரிகிறது எல்லாமே காணாமல் போகும்ன்ற பெரிய அளவான ஒரு எச்சரிக்கையை முன்வைச்சிருக்காரு. அதாவது மக்களுடைய அத்தியாவசியமான உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதை நேரடியாக குறிப்பிட்டு தான் இந்த பதிவிட்டிருக்காரு. இது ஒரு யுத்த மீறல், யுத்த குற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி தான் இந்த பதிவுல இருக்கு. இதுக்கிடையில ஒரு பெரிய ஒரு விஷயத்த திரும்ப ஒரு தரம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திங்கட்கிழமை அது ஒரு சுமூகமான அல்லது ஒரு சரியான நிலைப்பாட்டுக்குள் வரும். எனவே இந்த பேச்சுவார்த்தை ஒரு உடன்படிக்கை கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாரு. ஆனால் இப்பொழுது அவருடைய சமூக வலைதள பக்கம் இப்பொழுது சர்வதேச ரீதியில் இருக்கிற விஷயம், ஈரான் பக்கமான நிலைப்பாடு, மத்திய கிழக்கினுடைய நிலைப்பாடு, இந்த மாதிரியான விடயங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அப்படி பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் உடனடியாக இன்றைய நாளில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் 90% குறைவுன்னு சொல்றாங்க. எனவே இது ஒரு போர் நிலையை அதிகரிப்பு செய்திருக்கிறதே ஒழிய இந்த போரை தணிப்பதற்காகவோ அல்லது குறைப்பதற்காகவோ இல்லை. அந்த ஒரு நேரம் இப்பொழுது கடந்திருக்கிறதுன்றதுதான் இப்ப எல்லாருடைய கருத்து. அனுசரணை ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி, கொட்டஹெனா, வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இந்த விடயத்துல இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுக்கின்ற எச்சரிக்கைகள் எல்லாமே அமெரிக்க மக்களை நரகத்துக்கு இழுத்து செல்லுகின்ற கருத்துக்களையே அமெரிக்க ஜனாதிபதி முன்வைக்கிறாரு. நெதன்யாகு அவர்களுடைய பணிப்புரையை கேட்டுதான் அவரு இந்த விடயங்களில் எல்லாம் முடிவெடுக்கிறாரு. எனவே மத்திய கிழக்கு தீப்பற்றி எரியக்கூடிய நடவடிக்கைகளைத்தான் இப்பொழுது இந்த அறிவித்தல்கள் மூலமாக அவர் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எச்சரிக்கை தொடர்ந்து இருக்கு. இதற்கிடையில பதில் தாக்குதல்கள் என்று ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கிற நிலைகள் மீது, எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், முக்கியமான எரிபொருள் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் இப்பொழுது இருக்கிற கச்சா எண்ணெயுடைய விலை உலக சந்தையில $200 தாண்டலாம் அல்லது $200 நெருங்கலாம் என்ற பெரிய ஒரு எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதல்ல F-15 விமானத்தில் இருந்து மீட்கப்பட்ட அல்லது ஈரானுக்குள்ள சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானிகள் 2 பேரையுமே அமெரிக்கா மீட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய நாளில் அவருடைய சமூக வலைதள பதிவில் சொல்லியிருந்தார். உத்தியோகபூர்வமா சிட்டகோம் இப்பொழுது தங்களுடைய அறிக்கையின் மூலமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா
தங்கள் மீட்ட 2 விமானிகளும் இப்பொழுது பத்திரமாக பாதுகாப்பாக அவங்க அழைத்து வரப்பட்டிருக்காங்கன்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க. உத்தியோகபூர்வமாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஏற்கனவே அவர்களை காப்பாற்றுவதற்காக சுடப்பட்டதாக சொல்லப்பட்ட விமானங்கள் தொடர்பாக எந்தவித தகவல்களையும் அவங்க வெளியிடலை. ஆனால் இந்த மீட்பு அப்படின்றத பெரிய அளவா அமெரிக்கா பக்கமாக பார்க்குறாங்க. காரணம்னு சொன்னால், இது மிக கடினமான ஒரு மலைப்பகுதியிலிருந்து இந்த 2 விமானிகளும் வேறு வேறு இடங்களிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. ஒரு 30 முதல் 40 விமானங்கள் அங்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூட சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தீவிரமான மீட்பு நடவடிக்கை ஒன்று நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த விமானி 2வது விமானி வழங்கிய தகவல்களை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அல்லது இந்த தகவல் பொய்யான தகவல், அல்லது ஈரான் தங்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி ஒரு தகவலை வழங்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியில் சொல்லியிருந்தார். எனவே இதை முதல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இது மேல் எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இந்த தகவல்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த நடவடிக்கையை நாங்கள் ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அந்த அளவு கடினமான ஒரு மீட்பு நடவடிக்கையாக இருந்தது. அமெரிக்க இராணுவ வரலாற்றில் இது ஒரு பெரிய மீட்பு நடவடிக்கையாகவே பார்க்கலாம். அதில் மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியில் அல்லது கருத்துக்களில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள், தெரியாத பல விடயங்கள் இந்த நாட்களுக்குள்ள, இந்த 2 நாட்களுக்குள்ளே நடந்திருக்கு. 2 பேரை மீட்பதற்கு ஒரு பெரிய போரே நடத்திருக்காங்க. அது அந்த அளவுக்கு முக்கியமான விடயமாக இது பார்க்கப்படுது. காரணம், ஒரு அமெரிக்க வீரர் கூட ஈரானுடைய இராணுவத்திடமோ அல்லது ஈரானுடைய அரசாங்கத்திடமோ போய் சேர்ந்துடக்கூடாது உயிரோடு என்பதில் அமெரிக்கா பெரிய அளவான ஒரு முயற்சியை செய்திருக்காங்க. இது ஏன் அப்படி செய்யப்பட்டதுன்னு சொன்னால், ஒருவரை உயிரோடு பிடித்தாலும் கூட இந்த போர் முடிவுக்குள்ள வருவதற்கு அல்லது அமெரிக்காவுக்கு நிபந்தனைகளை வைக்க முடியாத ஒரு நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். அதனால தான் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ஆபத்தான கட்டத்திலேயும் அந்த வீரர்களை மீட்டதாக சொல்கிறாங்க. ஒரு பெரிய மலைப்பகுதிகள் உள்ள பிரதேசத்தில் தான் அவங்கள அந்த இராணுவ வீரர்கள் விமானியை மீட்டதாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது இருக்கு. ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்படுவதாக இருந்தால் ஈரானுடைய ஒரே நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் ஈரான் பல பில்லியன் கணக்கான டாலர்களை அல்லது செலவுகளை இழந்திருக்கிறது. இந்த செலவை அமெரிக்கா எங்களுக்கு தருமாக இருந்தால் நாங்கள் ஹோர்முஸ் கால்வாயை நாளைக்கே திறப்போம் என்றதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அப்படியும் இல்லாமல் இப்பொழுது கப்பல்கள் போகின்ற இந்த நிலைமை ஏற்படும் பட்சத்தில் கப்பல்களுக்கு கட்டணம் வரவிடுவோம் என்றதிலே அவங்க உறுதியாக இருக்காங்க. அவங்க நீண்ட நாட்களாக அதை சொல்லி வராங்க. இன்றைக்கும் அதை சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அமெரிக்கா முழு தொகையையும் எங்களுக்கு செலுத்தணும். இந்த 37 நாட்களில் ஈரானுக்குள்ள என்னென்ன மாதிரி உட்கட்டமைப்புகள், அவங்களுடைய நிலைப்பாடுகளில் எவ்வளவு செலவாகி இருக்கோ அவ்வளத்தையும் ஒப்படைத்தால் நாங்கள் திறப்போம் என்றதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இப்பொழுது வெள்ளை மாளிகையிடம் வருகின்ற 2027ஆம் ஆண்டுக்கு இராணுவ செலவுகளுக்காக மாத்திரம் 1.8 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை கேட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு தொகை, இதுவரையில் வரலாற்றில் இல்லாத ஒரு தொகை. இதை இப்பொழுது எதிர்க்கட்சிகள் பெரியளவாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாடுகளும் இதை உற்று நோக்குறாங்க. காரணம்னா, ஏன் இவ்வளவு ஒரு தொகையை இராணுவ நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா கேட்குறாங்க, அரசாங்கம் கேட்குறாங்கன்றது பெரிய ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. யார் மேலே போர் தொடுக்க போகிறாங்க, இந்த ஈரான் மீது தொடர்ந்தும் போரை கொண்டு போக போகிறாங்களா, அந்தளவு தொகை இந்த இராணுவ நடவடிக்கையாக கேட்குறாங்களே, அதுவும் 6 வருஷத்துக்கு என்றது இப்போ பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போரை முடிவுக்குள் கொண்டு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பக்கத்தில் போரை தொடங்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் சந்தேகமாகவே இருக்குது, பெரிய ஒரு மர்மமாகவே இருக்குது. இதில் இன்னும் ஒரு விடயம் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், ஈரானோடு நாங்கள் இந்த போரில் நாங்கள் சொல்கிற நிபந்தனைகளுக்கு வராமல் இது போர் மூலமாக முடிக்கப்பட்டால் ஈரானுடைய எண்ணெய் வளங்களை நாங்கள் நிச்சயமாக கைப்பற்றுவோம், அதை நாங்கள் தான் பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான நிலைப்பாட்டையும் அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அவர் வெளிப்படையாகவே ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்கிறாரு. எனவே இந்த மாதிரி பல விஷயங்களும் இப்பொழுது அவர் பக்கமாக வரப்படுது. 2 முக்கியமான விடயங்கள் பற்றி கடந்த மணித்தியாலங்களில் பேசப்பட்டிருக்கு. ஒன்று, வருகின்ற செவ்வாய்க்கிழமை குறிக்கப்பட்டிருக்கின்ற நேரம் இரவு 8 மணி. அதுக்கு முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை மூலமான உடன்படிக்கை எட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான், 2 விஷயத்தை முன்வைத்து தான் இந்த மணித்தியாலங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் எரிவாயு விலை அதிகரிச்சிருக்கிறது. எரிவாயு விலை 2மே லிட்ரோ மற்றும்
லாஃப் நிறுவனங்கள் 2 பேருமே எரிவாயுனுடைய விலை அதிகரிச்சிருக்காங்க. இன்று முதல் இந்த எரிவாயு விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. லிட்ரோ 12.5 கிலோகிராமுக்கு ரூ. 775 அதிகரிச்சிருக்காங்க. புதிய விலை ரூ. 4765. லாஃப் 12.5 கிலோகிராம் சிலிண்டருக்கு ரூ. 1070 அதிகரிச்சிருக்காங்க. ரூ. 5700 புதிய விலை. அதோட சுத்திகரிக்கப்பட்ட எரிவாயு கப்பல் ஒன்றை இலங்கைக்கு அனுப்புவதற்கு சீனா இணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. கடந்த நாட்களில் சீனாவோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் மூலமாக எட்டப்பட்ட நிலைப்பாட்டின் அடிப்படையில் சீனா ஒரு எரிபொருள் கப்பலை விரைவில் இலங்கைக்கு அனுப்ப போறாங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலமா சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.